Hey guys, welcome to N Studio. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருக்கிற ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி இந்த ஒரு லெங்த் வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ மூவிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி. ஸோ ஜனநாயகன் படத்தோட கோர்ட் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க. பட் ஆனால் டேட்டே சொல்லாமல் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்போ வரும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இன்னும் அப்டேட் வேணா வரல. ஸோ அப்டேட் வந்தது நான் வேணா அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பிப்ரவரி மந்த்தில் வராது, தேர்தலுக்கு முன்னாடியே வராது, தேர்தலுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமா வரக்கூடிய படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டு இந்த ஒரு படம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் டிவிக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிஎம் ஆக்கிற வேலையில இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் ஜனகன் அப்டேட் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்கேயுமே எதிர்பார்க்கறதுல எல்லாருமே டிவிக்கு சைடு போயிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து இந்த ஒரு படத்தோடைய கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டீல் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான அப்டேட் வந்ததும் அப்டேட் பண்றேன். அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பராசக்தி படம் 100 கோடி கலெக்ஷன் பண்றதா அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் டான் அமரன் மதராசியை தொடர்ந்து இப்போ இந்த பராசக்தி படம் 100 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணிருச்சு. ஸோ சூப்பர் தான். எஸ்கே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவருடைய அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அப்டேட் வந்தது அப்டேட் பண்றேன். அண்ட் அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்காக கொச்சிக்கு போயிருக்காரு. ஸோ அபிஷியலா ஏர்போர்ட் வீடியோலாம் வெளியில வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது கொச்சியில 1 வீக் இல்ல அப்படின்னா 2 வீக்ஸ் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ரொம்பவே சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு ஜெயிலர் 2 படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அபிஷியலா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு போலீஸ் ரோல்ல வர போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி பாலையா அவர்கள் தான் ஒரு போலீஸ் ரோல்ல வர வேண்டியது. பட் ஆனா பாலையா அவர்களால் நடிக்க முடியல அப்படின்ற காரணத்தினால அது கொஞ்சம் கேரக்டர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி அவர்களை நம்ம நெல்சன் அவர்கள் உள்ள இறக்கிறதா சொல்லப்படுது. ஸோ எது எப்படியோ படத்தை நீட்டா கொண்டு வந்தா போதும். ஸோ படத்துல நிறைய கேஷ் அண்ட் குரோ இருக்காங்க. ஸோ ஷாருக் கான் அவர்கள் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இது உள்ள. ஸோ எப்படி படத்தை எடுத்திருக்காங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ படத்தோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆயிடும். ஆகஸ்ட் 15 எப்போதும் போல கூலி, ஜெயிலர் இது ரெண்டு ரிலீஸ் ஆன டேட்ல ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இல்ல அப்படின்னா மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்டேட்ஸ் கொடுக்குறது. ஸோ ஷூட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இல்லனா ஏப்ரல் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் மார்ச்ல ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ண போறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமா ஷூட்டிங் முடிஞ்சிடும் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2க்கு. அதுக்கப்புறமா தலைவர் 173 அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா அவருடைய 47வது படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு. ஸோ போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவரோட லுக் சிங்கம் படத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரா இருக்குது. ஸோ மாசான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கருப்பு என்ன ப்ரோ வச்சு கருப்பு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்போடைய ரிலீஸ் தேதியோட செகண்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஜனவரி எண்டுக்குள்ள கண்டிப்பா செகண்ட் சிங்கிள் வந்துடும் லோடிங் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அண்ட் ரிலீஸ் டேட் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி மந்த்ல வந்தாலும் வரலாம் கருப்பு, இல்ல அப்படின்னா ஏப்ரல்ல கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்போ வருது அப்படின்றத அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா அவரோட 46வது படத்தோட ஷூட்டிங்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தோடைய பேட்ச் ஒர்க் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D54 அந்த படத்தோட அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அண்ட் போஸ்டருமே வந்துச்சு. ஸோ போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவரோட நேம் காரசாமி. ஸோ அதனால சூரிக்கு காரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ படத்தோட பேரு அதே காரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ டீசர் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு படத்தை விக்னேஷ் ராஜா அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ போர் தொழில் படத்தை டைரக்ஷன் பண்ண டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ சூப்பரா இருக்க போகுது. ஸோ போர் தொழில் மாதிரி ஒரு சூப்பரான படமா இருக்க போகுது. ஸோ இந்த படத்தை பத்தி அந்த டைரக்டர் அதாவது விக்னேஷ் ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு நியூஸ் படிச்சேன். ஸோ ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்றது தெரியல. ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து ஃபுல் கதையை நான் எழுதி படத்தை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தனுஷ் அவரோட கேரக்டர் அண்ட் தனுஷ் அவருடைய லுக் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே கரண் படத்துல பார்த்த தனுஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் சூப்பரா இருக்க போது. ஸோ தனுஷ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இட்லி கடை இந்த மாதிரி ரொம்பவுமே கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படமும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விவசாயி மாதிரி இருக்காரு. பட் ஆனா கையில கன்னுலாம் வச்சிருக்காரு. ஸோ எப்படி கன் வந்துச்சு இவரோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு தோண்டி போகுமா அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ல வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ இப்படிதான் இருக்குன்னு எனக்கு ஒரு யோசனை, அவ்வளவுதான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் அடுத்தடுத்து வரதை வச்சு. ஸோ இந்த ஒரு கரப்படத்தோடைய கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு படத்தை எடுக்கிறாங்க. யாரு ப்ரொடியூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, ஸோ அண்ட் இந்த 2 பேர் அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஒரு கோட் படத்தை நடிச்ச இந்த ஒரு பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ படம் எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்டர் பார்க்கும்போது இந்த சின்ன பையன் வீல் சேர்ல உட்காந்துருக்கான். அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊரை விட்டு போற மாதிரியான ஒரு போஸ்டர் மாதிரி தெரியுது.
தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கீழே. அண்ட் அடுத்த நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீசியம் முறுக்கு 2 எடுக்க போறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மீசியம் முறுக்கு 1 வந்துன்னா காலேஜ் சம்மந்தப்பட்டு அண்ட் லவ் இதெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீசியம் முறுக்கு 2 வந்துன்னா தாறுமாறாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த நம்ம ஏகே அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரேசிங்கில் தான் இருக்காரு. ஸோ அங்கே வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஏகேவும் ஜி பிரகாஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. அண்ட் அடுத்ததான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ரவி மோகன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவரோட ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்கள் ஒரு படம் நடிக்கிறதா சொன்னார் இல்லையா. ஸோ அஃபிஷியலாக கூட சொன்னாங்க. ஸோ அதோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்ன அன் ஆர்டினரி மேன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டைட்டில் பார்க்க வித்தியாசமாக இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் போஸ்டருமே வித்தியாசமாக இருக்கு. ஸோ ஒரு வெளிநாட்டில் போயிட்டு பாய் தலைவன்லாம் எடுத்துட்டு போற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க யோகி பாபு அவர்களை. ஸோ படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு அன் ஆர்டினரி மேனுடைய படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ முன்கூட்டியே வித்துட்டாங்க. வேற லெவல் தான். ஸோ எவ்வளோக்கு வித்தான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டு தான் வித்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஜெயம் ரவி ப்ரொடக்ஷனில் இன்னொரு படம் உருவாகுது இல்லையா. ஸோ ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் ரவி எஸ்ஜே சூர்யா அண்ட் இன்னொருத்தரும் நடிக்கிறது. ஸோ இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். ஸோ இப்படி ரவி மோகன் அவருடைய தயாரிப்பில் வந்து 2 படம் வரதா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன் ஆர்டினரி மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு படம் ரெடி ஆகிறதா சொன்னாங்க. அது என்ன படம் தெரியல. ஸோ அதை நான் வேணா அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததான் நம்ம விக்ரம் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சியான் 63 இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ராஜ்குமார் இவர் தான் வந்து டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கா சொல்லப்படுது. இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சாமா. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரி மந்த்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமா கொண்டு போயிட்டு படத்தை முடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்தது நம்ம ஏகே அவரோட ரேஸை பத்தி பேசிட்டு ஏகே அவரோட படத்தை பத்தி பேசாம போனா ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏகே அவருடைய படம் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு. ஸோ இப்போ பிப்ரவரி மந்த் வரப்போகுது. ஜனவரி முடிய போகுது. ஸோ கூடிய சீக்கிரமான ஸ்டார்ட் பண்ற பிளான்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமா வரும். அண்ட் இந்த ஒரு படத்துக்காக ப்ரோமோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கதா சொன்னாங்க. பட் அந்த ப்ரோமோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆனிச்சு. அப்போ அதுக்கப்புறமா பேச்சு இல்லாம போயிடுச்சு. ஸோ இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ அந்த ப்ரோமோக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன எதுனே தெரியாம ஏகே அவர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியாம போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் ஏகே அவர்களுடைய மங்காத்தா படத்தை வர ரீலீஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ ஜனவரி 23 ஸோ ரொம்பவுமே வரவேற்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கறதுக்காக வெளியில இருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் நல்ல கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம விஷால் அவர்கள் தான் சுந்தர்சி அவரோட டைரக்ஷன்ல அண்ட் ஹிப்ஹாப் ஆதி அவருடைய மியூசிக்ல ஒரு படம் நடிக்க போறதா சொன்னாங்க. ஸோ அதை அஃபிஷியலான கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னைக்கோ ஒரு நாளைக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் நம்ம சுந்தர்சி அவரோட பர்த்டே. ஸோ அதனால இன்னைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்டேட் பண்ண முடியாது. அதனால நாளைக்கு தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டு இருக்கனால அதை நாளைக்கு பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் வச்சுங்க. வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.